ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் முருகன். நான் இளம்பிள்ளையிலிருந்து வந்திருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி, அவன் தான் எனக்கு வந்து சஜஷன் பண்ணான். ஐபிசிஎஸ் குளோபல் சொல்யூஷன் ஒரு சென்டர் இருக்குடா, நீ அதை போய் கான்டாக்ட் பண்ணு, அதில் நீ நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொன்னான். ஃபர்ஸ்ட் நான் அதை நம்பல, சரி வந்து சேர்ந்தேன். அவனோடய சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டான். எனக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி ஜாயின் பண்ணிட்டான். சரி பரவாயில்லன்ட்டு நானும் அவனோட சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு கோர்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணேன். அதில் வந்து பிஎல்சி, ஸ்கேடா, விஎஃப்டி, கண்ட்ரோல் பேனல் ஒயரிங் அப்படின்னு நிறைய சப்டிவிஷன் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா எப்படி, நான் வந்து மெக்கானிக்கல், எனக்கு வந்து தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி நான் வந்து டயக்ராம் பண்றது அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இங்க வந்து என்ன நல்லா ட்ரைன் பண்ணாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஏன்னா ஒயரிங் பத்தி எனக்கு ஃபுல்லா தெரியாது. அதனால என் ஃப்ரெண்ட் வந்து எங்க இருந்து என்சிஎல் இருந்து எப்படி எப்படி கான்டாக்ட் கொடுக்கணும், எப்படி ஒயரிங் கொடுக்கணுங்கிறத தெளிவாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பிஎல்சியில் வந்து சீமென்ஸ், ஓம்ரான், டெல்டா, ஜீலியோ அப்படின்ட்டு நிறைய பிஎல்சி பார்த்தேன். அது சாஃப்ட்வேரோட சேர்த்து ஹார்ட்வேரையும் இன்டர்ஃபேஸ் பண்ணி அங்க என்ன ஆப்ரேஷன் நடக்குது அப்படிங்கறத தெளிவா பார்த்துக்கிட்டேன். ஸோ ஈஸியா நான் வந்து நாலேஜை கெயின் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கடைசியா இன்டர்வியூ ரெக்கமெண்ட் கூப்பிட்டாங்க. ராஸ்க் ஆட்டோமேஷன்ல ஒசூர் அப்படிங்கிற பிரான்ச்ல செலக்ட் ஆனேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஐபிசிஎஸ்.